லைனிங் ப்ளவுஸில் இந்த பைப்பிங்கை எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த பைப்பிங் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் இருக்குது, நம்மளோட சேனலுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நார்மல் ப்ளவுஸில் இந்த பைப்பிங் எப்படி வைக்கலாங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் நம்மளோட வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போது லைனிங் ப்ளவுஸில் பிசுறது வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் ஆஃபர் போயிட்டுருக்கு. வெறும் 399 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ப்ளவுஸ் கோர்ஸ் வாங்கி நீங்களும் கற்றுக்கலாம். இந்த ஆஃபர் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் இருக்குது. சீக்கிரமாக நீங்களும் வாங்கி கற்றுக்கோங்க. ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா அது லைஃப் டைம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்காக மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். மெயின் ஃபேப்ரிக்லேயும் ரெடி அளவாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு. துணியோட ரைட் சைடு பக்கம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ரைட் சைடு பக்கத்தில் நம்ம வந்து இந்த பைப்பிங்கை வைக்க போகிறோம். இப்படி தையல் போட போகிறோம். நம்ம போடும்போது இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே நம்மளுடைய பைப்பிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த த்ரெட்டை ஒட்டினாப்பில் தையல் போடணும். இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த மாதிரி சிங்கிள் சைடு ஃபூட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பைப்பிங் வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இந்த மாதிரி தைக்கிறோம். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா இந்த மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி கவுத்தி போடுறோம். நம்மளோட லைனிங்க்கு மேலே இந்த மாதிரி நல்ல பக்கம் அடியில் போகிற மாதிரி இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு தையல் தெரியுது இல்லையா, இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு தையல் போட போகிறோம். போடுற தையல் லைனிங் மேலேயும் சேர்த்து போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ அப்படியே தையல் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கிறதுனால இந்த தையல் போடும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலேயே கரெக்டாக தையல் போட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா இந்த கர்வாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி விடுறோம். அப்போ தான் திருப்பும்போது நம்மளுக்கு நெக் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி அயன் பண்ணிங்கன்னா பைப்பிங் ரெடி. அயன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பைப்பிங் வந்து இந்த மாதிரி நல்லா அழகாக ரெடி ஆகிடும். துணியோட ரைட் சைடும் சரி, ராங் சைடும் சரி, எந்த விதமான பிசுறும் தெரியாது. ஃபினிஷிங் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.